ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உங்கள் சிபியோட ஸ்பீடை வந்து எப்படி வந்து அதிகப்படுத்துறது, கிளாக்கோட ஸ்பீடை அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணால் சர்ச்சில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர்னு டைப் பண்ணுங்கள். இதில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கலெக்டர் ஷீட்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அது கீழே பார்த்தீங்கன்னா யூசர் டிஃபைன்ஸ்ன்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்கும். உங்கள் மவுஸை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு நியூவில் போயிட்டு டேட்டா கலெக்டர் செட்டுன்னு இருக்கும். இதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு நேம் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுத்துருங்க. நான் வந்து சிபியூன்னு கொடுத்துட்றேன். சிபியூ ஸ்பீடுங்கிற நேம் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் மேனுவலி அட்வான்ஸ்ன்னு இருக்கும். இதை செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். இதில் பர்ஃபார்மன்ஸ் கவுண்டர்ஸ் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துரும். இதில் வந்துட்டு ஆடை கொடுத்துட்டு இதில் வந்து ப்ராசஸரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இதில் ப்ராசஸரை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த டோட்டல் ஆப்ஷன்ஸ் வரும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 0 1 2 3ன்னு இருக்கும். இந்த 3யை செலக்ட் பண்ணிவிட்டு ஆடு கொடுத்துரும். கொடுத்த வாட்டி ப்ராசஸர் 3ங்கிற ஆப்ஷன் வந்து இங்கே வந்து கவுண்டரில் வந்து வந்துடும். இப்போ வந்துட்டு ஓகே கொடுத்துரும். இப்போ வந்துட்டு இந்த சாம்பிள் இன்ட்ரோல் இருக்குல்ல, இந்த 15 எடுத்துகிட்டு 144 கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்துட்டு ஃபினிஷ் கொடுத்துருவோம். இப்போ இதில் வந்துட்டு சிபி வந்து ஸ்டாப்பில் இருக்கும். இப்போ வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துரும். ஓகே, இப்போ உங்கள் சிஸ்டத்தை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிட்டு பாருங்கள். முதல்ல விட டபுள் மடங்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். யார் வேணாலும் பண்ணி பார்க்கலாம்.